அதிகாரம் 121 நினைந்தவர் புலம்பல். திருக்குறள் 1201. உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கள்ளினும் காமம் இனிது. பொருள்: மதுவை உண்டால் மட்டுமே அது மகிழ்ச்சியைத் தரும். ஆனால் காதலரை நினைத்தாலே அது தீராத பெருமகிழ்ச்சியைத் தருகிறது. எனவே மதுவை விட காதலே மிகவும் இனிமையானது. பிரிவில் இருக்கும்போது கூட காதலரின் நினைவுகள் தரும் அந்த பரவசத்தை மதுவின் போதைக்கு மேலாக வள்ளுவர் உயர்த்திக் கூறும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. ராதை கிருஷ்ணனைப் பற்றிய நினைவே தனக்கு ஒரு தெய்வீக போதையைத் தருவதாக ராதை தோழியிடம் கூறுகிறாள். மதுபானேன ஜாயதே அல்ப சுகம் லயகாலே நஷ்டம் கிந்து மாதவ ஸ்மரணேன அனந்த ஆனந்தஹ ந கதாபி கச்சதி. விளக்கம்: மது அருந்துவதால் வரும் இன்பம் சிறியது, போதை இறங்கியதும் அது அழிந்துவிடும். ஆனால் மாதவனை நினைப்பதால் வரும் ஆனந்தம் முடிவற்றது, அது ஒருபோதும் போகாது. வள்ளுவர் இங்கே தீரா பெருமகிழ் என்று சொல்வதையே ஜெயதேவர் அனந்த ஆனந்தஹா என்கிறார். காளிதாசரின் விக்ரமூர்வசியம். தலைவன் புருரவா காதலியின் நினைவுகள் தரும் இன்பத்தை மதுவின் மயக்கத்தோடு ஒப்பிடும்போது காளிதாசர் ஒரு நேர்த்தியான ஸ்லோகத்தை அமைக்கிறார். பானேன வினா அபி மதம் பயதி தர்ஷனேன வினா அபி சுகயதி ஸ்மரண மாத்ரேண காமரசக சர்வான் ஆசவான் அதிக்ராமதி. விளக்கம்: குடிக்காமலேயே மயக்கம் தருகிறது, பார்க்காமலேயே இன்பம் தருகிறது, நினைத்த மாத்திரத்திலேயே ஊறும் காதலெனும் சுவை எல்லா மதுக்களையும் விட மேலானது. வள்ளுவர் இங்கே கள்ளினும் காமம் இனிது என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த வரிகள் வழிமொழிகின்றன. ஸ்ருங்கார ரசம். ஸ்மரண ஆனந்த பாவம். இது ஸ்ருங்கார ரசத்தில் பாவ அனுபவம் எனப்படும். அதாவது ஒரு பொருளின் நினைவு அந்த பொருளை விட அதிக இன்பம் தருவது. அமருக சதகத்தின் ஒரு பாடல். கிண்ணத்து மதுவோ உதட்டில் முடியும், எண்ணத்து மதுவோ உயிரில் வடியும், உண்டால் மயக்கும் ஊமத்தையல்ல, இது நினைத்தால் இனிக்கும் நித்திய போதை. விளக்கம்: உள்ளுதல், நினைத்தல். கள்ளினும், மதுவை விட, இனிது, மேலானது. மது அருந்தினால் உடலுக்கு ஒரு தற்காலிக மயக்கம் வரலாம். ஆனால் காதலனை பற்றிய ஒரு சிறு நினைவு போதும், அது இதயத்தில் ஒரு மின்னலை பாய்ச்சும். பிரிவின் துயரையும் மறந்து ஒரு பெரும் மகிழ்ச்சியை தரும். மது என்பது வெளிப்பொருள், காதல் என்பது உட்பொருள் என்பதே இக்குறளின் தத்துவமாகும். திருக்குறள் 1202. எனைத் தொன்று இனிதே காண் காமம்தாம் வீழ்வார் நினைப்ப வருவதொன்று இல். பொருள்: நாம் விரும்பும் காதலர் நம்மிடம் இல்லாதபோது அவரை பற்றிய நினைவுகள் வந்து நம் வருத்தத்தை நீக்குவது ஒன்றே போதும். அந்த காதல் எவ்வளவு இனிமையானது பாருங்கள். அவரை நினைப்பதால் வரும் இன்பத்திற்கு ஈடாக உலகில் வேறு ஒன்றுமே இல்லை, வருவதொன்று இல். பிரிவின் கொடுமையையும் மறக்கச் செய்யும் மருந்து காதலரின் நினைவே என தலைவி வியக்கும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. ராதை கிருஷ்ணன் அருகில் இல்லாதபோதும் அவனது நினைவுகள் ஒரு கணம் கூட தன்னை பிரியாமல் காப்பதாக ராதை கூறுகிறாள். யதி மாதவக தூரே வர்த்ததே ததாபி தஸ்ய ஸ்மரணம் மம சமீபே ஏதேன ஏவ ஜீவாமி அகம் ஸ்மரணம் ஏவ மம சர்வசுகம். விளக்கம்: மாதவன் தொலைவில் இருந்தாலும் அவனது நினைவு என் அருகிலேயே இருக்கிறது. இதனால் மட்டுமே நான் வாழ்கிறேன். நினைவே எனக்கு எல்லா இன்பமும், சர்வசுகம். வள்ளுவர் இங்கே இனிதே காண் என்று வியப்பதையே ஜெயதேவர் சர்வசுகம் என்கிறார். காளிதாசரின் மேகதூதம். யக்ஷன் தன் காதலிக்கு மேகம் வழியாக சொல்லும் செய்தியில் நினைவுகளின் வலிமையை ஒரு ஸ்லோகத்தில் குறிப்பிடுகிறார். யோகாத் அபேக்ஷிதம் வியோகே ஸ்மரணம் தஸ்மாத் அந்யத் சுகம் நாஸ்தி லோகே. விளக்கம்: கூடலை விட தெரிவில் நினைவே அதிகம் எதிர்பார்க்கப்படுகிறது. அதை தவிர உலகில் வேறு இன்பம் ஏதுமில்லை. வள்ளுவர் இங்கே நினைப்ப வருவதொன்று இல், நினைப்பதால் வரும் இன்பத்திற்கு நிகர் வேறில்லை என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த வரிகள் வழிமொழிகின்றன. ஸ்ருங்கார ரசம். ஸ்மரண ஏகாகிர பாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது பானா அனுபவம் எனப்படும். அதாவது கண்ணால் காண்பதை விட மனதால் எண்ணுவது அதிக திருப்தியை தருவது. அமருக சதகத்தின் ஒரு பாடல். கண்ணால் கண்டால் ஒருமுறை
இன்பம், எண்ணால் எண்ணினால் 1000 இன்பம். பிரிவில் வாடும் உயிருக்கு அவர் நினைவு மட்டுமே நித்திய மருந்து. விளக்கம்: எனை தொன்று எவ்வளவு பெரியது அல்லது எவ்வளவு சிறந்தது. வீழ்வார் விரும்பப்படுபவர். நினைத்து பார்க்கும்போது, பிரிந்திருக்கும்போது ஒருவருக்கு தனிமைதான் மிஞ்சும். ஆனால் அந்த காதலின் ஆழம் காரணமாக காதலரின் நினைவுகள் வரும்போது அவை வெறும் எண்ணங்களாக இல்லாமல் அவர் நேரில் இருப்பது போன்ற ஒரு பேர் உணர்வை தருகின்றன. பிரிவு தரும் நரகத்தில் நினைவு தரும் சொர்க்கம் இது என்பதே இக்குறளின் கருப்பொருள். திருக்குறள் 1203. நினைப்பவர் போன்று நினையார்கொள் தும்மல் சினைப்பது போன்று கெடும். பொருள்: யாராவது நம்மை நினைத்தால் நமக்கு தும்மல் வரும் என்பது ஒரு நம்பிக்கை. எனக்கு இப்போது தும்மல் வருவது போல தோன்றி சினைப்பது போன்று வராமல் அடங்கி போய்விட்டது, கெடும். அப்படியென்றால் என் காதலர் என்னை நினைக்கத் தொடங்கிவிட்டு பாதியிலேயே வேறு ஏதோ நினைவால் அதை விட்டுவிட்டாரோ? தும்மல் வராததற்கு கூட காதலனின் நினைவே காரணம் என தலைவி எண்ணி வருந்தும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. ராதை கிருஷ்ணன் தன்னை நினைக்கிறானா இல்லையா என்பதை தன் உடலில் ஏற்படும் சிறு மாற்றங்களை வைத்து ராதை கணிக்க முயல்கிறார். க்ஷுத ஆகமனே மம விஸ்வாசக ஆசீத் த்வயி கிந்து சக அநிர்ணயம் ஜாத்தம் கிம் த்வம் மாம் விஸ்மிருதவான். விளக்கம்: தும்மல் வரும்போது க்ஷுத ஆகமனே, நீ என்னை நினைக்கிறாய் என்று நம்பினேன். ஆனால் அது பாதியில் நின்றபோது எனக்கு ஐயம் பிறக்கிறது. நீ என்னை மறந்துவிட்டாயா? விஸ்மிருதவான். வள்ளுவர் இங்கே நினையார்கொள் என்று ஐயப்படுவதையே ஜெயதேவர் விஸ்மிருதவான் என்கிறார். காளிதாசரின் மேகதூதம். பிரிவில் இருக்கும் காதலி தன் உடலில் ஏற்படும் துடிப்புகளையும் மாற்றங்களையும் வைத்து தலைவன் தன்னை நினைக்கிறான் என ஆறுதல் கொள்கிறதை காளிதாசர் வர்ணிக்கிறார். நிமித்த மாத்திரேன ஸ்மரணம் ஞாயதே யதி தத் அபூர்ணம் தர்ஹி சித்தம் வியாகுலம் பவதி. விளக்கம்: சிறு அறிகுறிகளால் நினைவுகளை அறியலாம். அந்த அறிகுறி முழுமையடையவில்லை என்றால் மனம் குழப்பமடைகிறது. வியாகுலம். வள்ளுவர் இங்கே சினைப்பது போன்று கெடும் என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த அபூர்ணம் என்ற கருத்து வழிமொழிகிறது. ஸ்ருங்கார ரசம். நிமித்த சந்தேகபாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது ஷகுன பரீட்சை எனப்படும். அதாவது இயற்கையின் அசைவுகளில் காதலின் செய்தியை தேடுதல். அமுரக சதகத்தின் ஒரு பாடல். நாசி நுனியில் தும்மல் தவித்தது, அவர் நாடி என்னை நினைத்தாரோ என்று. பாதியில் தும்மல் மறைந்தால் அவர் பார்வை வேறெங்கோ திரும்பியதோ. விளக்கம்: சினைப்பது அரும்புவது அல்லது தோன்றுவது. கெடும் அழிவது. தும்மல். ஒருவன் மற்றவனை நினைக்கும்போது தும்மல் வரும் என்பது அக்காலமும் இக்காலமும் கூட நம்பிக்கை. தும்மல் வராமல் போவதற்கு காரணம் அவர் என்னை நினைக்கத் தொடங்கி பின் மறந்ததுதான் என்று தலைவி கூறுவது அவளது மனம் எந்த அளவு அவனது நினைவிலேயே லயித்திருக்கிறது என்பதை காட்டுகிறது. திருக்குறள் 1204. யாமும் முளேங்கொல் அவர் நெஞ்சத்து என் நெஞ்சத்து தோவோ உளரே அவர். பொருள்: என் நெஞ்சத்திலோ எம் நெஞ்சத்து அவர் எப்போதும் நீங்காமல் ஓ குடியிருக்கிறார். ஆனால் அவருடைய நெஞ்சத்தில் அவர் நெஞ்சத்து நானும் இதுபோல எப்போதும் இருக்கிறேனா? உளேங்கொல். தன் இதயத்தில் காதலன் நீக்கமற நிறைந்திருப்பதை உறுதிபட கூறும் தலைவி அவன் இதயத்தில் தன் நிலை என்னவோ என ஐயப்பட்டு ஏங்கும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. ராதையின் ஏக்கம். கிருஷ்ணனை தன் இதய கோயிலில் இருத்தி வைத்திருக்கும் ராதை அவன் இதயத்தில் தனக்கு இடமுண்டா என வினவுவதை ஜெயதேவர் வர்ணிக்கிறார். மம ஹிருதய கவலே மாதவக சதா திஷ்டதி கிந்து தஸ்ய சித்தே மம ஸ்மரணம் அஸ்தி வா. விளக்கம்: என் இதயத் தாமரையில் மாதவன் எப்போதும் இருக்கிறான். ஆனால் அவனது சித்தத்தில் என் நினைவு இருக்கிறதா? அஸ்தி வா. வள்ளுவர் இங்கே எம் நெஞ்சத்து உளரே அவர் என்று சொல்வதையே ஜெயதேவர் மம ஹிருதயே சதா திஷ்டதி என்கிறார். காளிதாசரின் விக்ரமோர்வசீயம். உள்ளத்தில் இருப்பவரை உலகம் அறியாது. ஆனால் உள்ளத்தில் இருப்பவர் மற்றவர் உள்ளத்தை அறிவாரா என்ற தத்துவத்தை காளிதாசர் ஒரு ஸ்லோகத்தில் கையாள்கிறார். மம ஆத்மனி பிரதிஷ்டிதா பிரியா ந சலதி கிஞ்சித் தர்ஹி அஹமபி தஸ்யாக சித்தே சுகேன வசாமி. விளக்கம்: என் ஆன்மாவில் காதலி நிலை பெற்றுவிட்டாள். அவள் அசைவதே இல்லை. அப்படியென்றால் நானும் அவளது சித்தத்தில் சுகமாக வசிக்கிறேனா? வள்ளுவர் இங்கே யாமும் உளேம்கொல் நானும் இருக்கிறேனோ என்று ஐயப்படுவதை காளிதாசரின் இந்த வினா வழிமொழிகிறது.
ஸ்ருங்கார ரசம், ஏகநிஷ்டா பாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது ஸ்திரபாவம் எனப்படும். அதாவது காதலிக்கும் ஒருவருக்கு தன் காதல் உறுதியாக தெரியும், ஆனால் மற்றவர் காதலின் உறுதி தெரியாமல் தவிப்பது. அமருக சதகத்தின் ஒரு பாடல். என் மூச்சில் கலந்தாய், நீ என் பேச்சில் நிறைந்தாய், உன் மூச்சில் ஒரு துளியாய் நான் எங்கேனும் இருக்கிறேனா? விளக்கம். ஓ ஓ இது ஒரு செய்யுளிசை அளபடை, எப்போதும் நீங்காமல் என்ற அழுத்தத்தை குறிக்கிறது. உளேங்கொள் இருக்கிறேனோ ஐயம். தன் காதலில் தலைவிக்கு தெளிவிருக்கிறது. அவர் என் நெஞ்சில் இருக்கிறார் என்பது அவளது அனுபவம். ஆனால் அவர் நெஞ்சில் நான் இருக்கிறேனா என்ற கேள்வி பிரிவிலிருக்கும் ஒரு காதலிக்கு தன் காதலன் மீது இருக்கும் உரிமையையும் அதே சமயம் ஏக்கத்தையும் காட்டுகிறது. திருக்குறள் 1205. தன் நெஞ்சத் தெம்மை கடிகொண்டார் நாணார்கொல் என் நெஞ்சத் தோவா வரல். பொருள். தம்முடைய நெஞ்சத்திற்குள் நான் நுழையாதபடி காவல் காத்து என்னை வெளியே தள்ளியவர் எவ்வித நாணமுமில்லாமல் எப்போதும் இடைவிடாமல் என் நெஞ்சத்திற்குள் மட்டும் வந்து கொண்டிருக்கிறாரே, இது அவருக்கு அடுக்குமா? காதலர் தன்னை நினைக்க மறுத்தாலும் அவர் நினைவு மட்டும் தன் நெஞ்சை விட்டு அகலவில்லையே என தளிவி செல்லமாக கோபித்துக் கொள்ளும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். ராதை. கிருஷ்ணன் தன்னை மறந்துவிட்டதாக காட்டிக்கொண்டாலும் அவன் நினைவுகள் மட்டும் தன் இதயத்தை ஆக்கிரமிப்பதை ராதை இவ்வாறு கூறுகிறாள். மம ஸ்மரணம் தஸ்ய சித்தே அர்கலபத்தம் கிந்து சக மம ஹிருதயே ஸ்வயமேவ ஆகச்சதி. விளக்கம். என் நினைவை தன் சித்தத்தில் தாழிட்டு பூட்டி. விளக்கம். என் நினைவை தன் சித்தத்தில் தாழிட்டு பூட்டிவிட்டார், ஆனால் அவர் மட்டும் என் இதயத்திற்குள் தானாகவே வந்துவிடுகிறார். வள்ளுவர் இங்கே கடிகொண்டார், காவல் பூண்டு தடுத்தார் என்று சொல்வதையே ஜெயதேவர் தாழிட்டு பூட்டுதல் என்கிறார். காளிதாசரின் மாளவிகாக்னி மித்திரம். உள்ளம் என்பது ஒரு விசித்திரமான இல்லம். அங்கே உரிமையாளர் வெளியேற்றினாலும் விருந்தினராக நினைவுகள் அத்துமீறி நுழையும் என்பதை காளிதாசர் விளக்குகிறார். துவாரம் நிருத்தம் பிரியேன மம பிரவேசம் வாரிதம் ததாபி தஸ்ய ரூபம் மம அந்தఃகரணம் ந த்யஜதி. விளக்கம். காதலன் கதவை மூடிவிட்டான், என் பிரவேசத்தை தடுத்துவிட்டான், அப்படியிருந்தும் அவனது உருவம் என் அந்தఃகரணத்தை விட்டு நீங்குவதில்லை. என் நெஞ்சில் ஓயாமல் வருதல் என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த வரிகள் வழிமொழிகின்றன. ஸ்ருங்கார ரசம். ஸ்மரண வியதிரேக்கம். ஸ்ருங்கார ரசத்தில் இது மான நிவேதனம் எனப்படும். அதாவது காதலன் மீது ஊடல் கொண்டு அவனை தடுக்க நினைத்தாலும் அவன் நினைவு அத்துமீறி இன்பம் தருவது. அமுரக சதகத்தின் ஒரு பாடல். உன் இதயக் கதவை நீ பூட்டினாய், என் இதயக் கதவை நான் திறந்தேன். உள்ளே வர உனக்கு ஏன் இந்த துணிச்சல், நீ வெளியே என்னை நிறுத்திய பிறகும்? விளக்கம். கடிகொண்டார், காவல் பூண்டார், தடுத்தார். நாணார்கொல், வெட்கப்படமாட்டாரோ? ஓவா வரல், ஓயாமல் வருதல். தலைவி இங்கே ஒரு தார்மீக கேள்வி கேட்கிறாள். அவர் என்னை நினைக்கவில்லை என்பது அவர் செயல். ஆனால் அவர் என்னை நினைக்காத போது நான் மட்டும் ஏன் அவரை நினைக்க வேண்டும்? அவர் நினைவு ஏன் என் நெஞ்சில் அனுமதியின்றி நுழைய வேண்டும் என்று கேட்பதன் மூலம் தன் வசமிழந்து தான் அவர் நினைவிலேயே மூழ்கிக் கிடப்பதை வெளிப்படுத்துகிறாள். திருக்குறள் 1206. மற்றியான் நென்னுளேன் மன்னோ அவருடியான் உற்றநாளல்ல உளேன். பொருள். என் காதலருடன் நான் கூடி மகிழ்ந்த அந்த இனிய நாட்களை நினைத்துப் பார்ப்பதால்தான் நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். அந்த நினைவுகள் மட்டும் இல்லையென்றால் வேறு எதை கொண்டு நான் உயிர் வாழ்ந்திருப்பேன்? பிரிவின் துயரம் உயிரை குடித்திருக்கும், ஆனால் பழைய நினைவுகளே ஒரு மருந்தாக இருந்து உயிரை தாங்குகின்றன என தலைவி உணரும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. ராதை. கிருஷ்ணனுடன் கழித்த மதுரமான தருணங்களே தன் பிராணனை தாங்கும் ஆதாரமாக இருப்பதாக ஜெயதேவர் வர்ணிக்கிறார். எய் கிருதாக ராசலீலாக எய் சுகசங்கமாக தேஷாம் ஸ்மரணேன ஏவ ஜீவாமி அந்யதா மிருத்யுஹு நிஷ்சிதம். விளக்கம். அந்த ராசலீலைகளும் அந்த இனிய சங்கமங்களும் சுகசங்கமாக, அவற்றை நினைப்பதாலேயே நான் வாழ்கிறேன், இல்லையென்றால் மரணம் நிச்சயம். வள்ளுவர் இங்கே உற்றநாள் உள்ள உளேன், கூடியிருந்த நாளை நினைப்பதால் வாழ்கிறேன் என்று சொல்வதையே ஜெயதேவர் ஸ்மரணேன ஏவ ஜீவாமி என்கிறார்.
காளிதாசரின் மேகதூதம். பிரிவு என்பது ஒரு பெருங்காற்று போன்றது. அதில் ஒரு பெண்ணின் உயிர் எனும் மலர் வீழ்ந்து விடாமல் தடுப்பது பழைய நினைவுகள் எனும் நூலே என்பதை காளிதாசர் விளக்குகிறார். பூர்வ சங்கம ஸ்மரண பந்தக ஹி ஏகாக்னக சஹ ஏவ வியோகே பிராணதாரண ஹேதுஹு. விளக்கம்: முந்தைய கூடலின் நினைவே ஒன்றே ஒன்றுதான். அதுவே பிரிவின்போது உயிரைத் தாங்கும் காரணம். பிராணதாரண ஹேதுஹு. வள்ளுவரிங்கே மற்றியான் என்னுளேன், வேறென்ன காரணத்தால் நான் வாழ முடியும் என்று வினவுவதை காளிதாசரின் இந்த வரிகள் வழிமொழிகின்றன. சிருங்காரரசம். ஸ்மரண ஆதார பாவம். சிருங்காரரசத்தில் இது ஜீவிதாஷா எனப்படும். அதாவது இறந்த காலத்தின் இன்பம் நிகழ்காலத்தின் துன்பத்திற்கு மருந்தாவது. அமருக சதகத்தின் ஒரு பாடல். நீ தந்த முத்தங்கள் என் நெஞ்சில் இன்னும் சூடாக, அன்றுண்ட சுகங்கள் என் ஆயுள் காக்கும் மருந்தாக. விளக்கம்: மற்று என்றால் வேறு. மன்னோ என்பது ஒரு அசைச்சொல், இங்கே வருத்தத்தை குறிக்கும். உற்ற நாள் என்றால் கூடியிருந்த காலங்கள். உள்ள என்றால் நினைத்து பார்க்க. ஒருவருக்கு பிரிவில் எதிர்காலம் இருட்டாகத் தெரியும். ஆனால் கடந்த காலத்தின் அழகான நினைவுகள் ஒரு சேமிப்பு நிதி போல கை கொடுக்கும். அவரோடு இருந்த நாட்களை எண்ணுவதே என் உயிர் மூச்சாக இருக்கிறது என்று தலைவி கூறுவது நினைவுகளின் பேராற்றலை உணர்த்துகிறது. திருக்குறள் 1207. மரப்பின் எவனாவன் மற்கொன் மரப்பறியேன், உள்ளினும் உள்ளம் சுடும். பொருள்: காதலரை மறக்க முயற்சி செய்தால் மறப்பின். என் நிலைமை என்னவாகும் என்று தெரியவில்லை. எவனாவன். ஆனால் என்னால் அவரை மறக்கவே முடிவதில்லை. மறப்பு அறியேன். அப்படி மறக்க முடியாமல் அவரை நினைத்தாலோ உள்ளினும். அந்த நினைவு என் உள்ளத்தை சுடுகிறது. உள்ளம் சுடும். மறக்கவும் முடியாமல், நினைத்தால் தாங்கவும் முடியாமல் தவிக்கும் தலைவியின் கையறு நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. ராதை. கிருஷ்ணனை மறக்க முயன்று தோற்றுப்போகும் ராதை, அவனது நினைவே ஒரு நெருப்பாக தன்னை எரிப்பதாக ஜெயதேவர் வர்ணிக்கிறார். விஸ்மரணே ந ஷக்யதே மம சித்தம், ஸ்மரணே தூ ஹிருதயம் தஹதி. ஹே மாதவா, உபயதா அபி தூ துக்கம், கிம் கரோமி அகம். விளக்கம்: மாதவனே, என் சித்தத்தால் உன்னை மறக்க முடியவில்லை. விஸ்மரணே ந ஷக்யதே. நினைத்தால் இதயமே எரிகிறது. ஹிருதயம் தஹதி. இரண்டு பக்கமும் துன்பமே. நான் என்ன செய்வேன்? வள்ளுவர் இங்கே உள்ளம் சுடும் என்று சொல்வதையே ஜெயதேவரின் இந்த வரிகள் வழிமொழிகின்றன. காளிதாசரின் விக்ரமோர்வசீயம். தலைவன் புரூரவா காதலியின் நினைவுகளை தவிர்க்க முடியாத தன்மையை ஒரு விசித்திரமான முரணாக காளிதாசர் மூலம் விளக்குகிறார். ஸ்மரணம் விஷம் இவ தஹதி, விஸ்மரணம் அசாத்தியம். ஜீவனம் இவ அஸ்தி துக்கம், யதி வியோக அக்னிஹ் ஜ்வலதி. விளக்கம்: நினைவு விஷத்தைப் போல எரிகிறது. விஷம் இவ தஹதி. மறப்பதோ சாத்தியமற்றது. விஸ்மரணம் அசாத்தியம். பிரிவெனும் நெருப்பு எரியும்போது வாழ்வே துன்பமாகிறது. வள்ளுவர் இங்கே மறப்பு அறியேன் என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த வரிகள் வழிமொழிகின்றன. ஸ்ருங்காரரசம். ஸ்மரண தாபபாவம். ஸ்ருங்காரரசத்தில் இது அந்தர்தாபம் எனப்படும். அதாவது உள்ளுக்குள் எரியும் நெருப்பு. அமருக சதகத்தின் ஒரு பாடல். மறக்கச் சொன்னார் தோழியர், என் மனமோ பிடிவாத குழந்தை. மறந்தால் உயிர் போகும், நீ நினைத்தால் உடல் வேகும். விளக்கம்: மறப்பின். ஒருவேளை மறக்க முடிந்தால் எவனாவன், என்ன ஆவேனோ, உயிர் போய்விடுமோ. மறப்பு அறியேன். எனக்கு மறக்கத் தெரியவில்லை. உள்ளம் சுடும். நினைக்கும்போது இதயம் தகிக்கும். காதலில் நினைவு என்பது இன்பம் தருவது. முதல் குறளில் பார்த்தோம். ஆனால் பிரிவு நீண்டு கொண்டே போகும்போது அதே நினைவு ஒரு தணலாக மாறி நெஞ்சை சுடுகிறது. மறந்தால் உயிரில்லை, நினைத்தால் அமைதியில்லை என்கிற இக்கட்டான சூழலை வள்ளுவர் இங்கே பதிவு செய்கிறார். திருக்குறள் 1208. எனைத்து நினைப்பினும் காயார், அனைத்தன்றோ காதலர் செய்யும் சிறப்பு. பொருள்: நான் எவ்வளவு அதிகமாக, அதாவது எனைத்து அவரை நினைத்தாலும் அவர் என் மீது கோபம் கொள்வதே இல்லை. காயார். பிரிந்து சென்றிருக்கும் என் காதலர் எனக்கு செய்யும் மிகப்பெரிய சிறப்பு, அதாவது சிறப்பு அதுவல்லவா. நேரில் இருந்தால் ஊடல் வரலாம்,
ஆனால் நினைவில் அவர் எப்போதும் என் விருப்பப்படியே இருக்கிறார் என தலைவி பெருமிதம் கொள்ளும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம் அஷ்டபதி. ராதை. கிருஷ்ணன் நேரில் இல்லாதபோது அவன் நினைவுகள் மட்டும் தன்னை ஆட்டிப் படைப்பதையும் அந்த நினைவில் அவன் எப்போதும் அமைதியாக இருப்பதையும் ராதை இவ்வாறு கூறுகிறாள். யதா ஸ்மராமி த்வாம் ததா த்வம் மௌனேன சுகயசி ந கோபக ந ரோஷக கேவலம் மம ஹிருதயே வசதி. விளக்கம். உன்னை நினைக்கும்போது நீ மௌனமாக இன்பம் தருகிறாய். கோபமோ சினமோ இல்லை, என் இதயத்தில் மட்டுமே வசிக்கிறாய். வள்ளுவர் இங்கே காயார் என்று சொல்லுவதையே ஜெயதேவர் ந கோபக என்கிறார். காளிதாசரின் மேகதூதம். நினைவுலகில் காதலன் ஒருபோதும் தடை சொல்வதில்லை என்பதை காளிதாசர் ஒரு நுட்பமான ஸ்லோகத்தில் விளக்குகிறார். ஸ்மரணம் தூ ஸ்வதந்திரம் பிரியக தத்ர ந வினிக்யதே யாவத் இச்சையா ஸ்மராமி தாவத் சக மம அனுச்சரக. விளக்கம். நினைவு என்பது சுதந்திரமானது. அங்கே காதலன் குறுக்கிடுவதில்லை. நான் எவ்வளவு விரும்புகிறேனோ அவ்வளவு தூரம் அவன் என் நினைவை பின்தொடர்கிறான். வள்ளுவர் இங்கே அனைத்தன்றோ காதலர் செய்யும் சிறப்பு என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த வரிகள் வழிமொழிகின்றன. ஸ்ருங்கார ரசம். ஸ்மரண வஸ்யபாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது மானச சங்கமம் எனப்படும், அதாவது மனதால் ஒருவரை அடிமைப்படுத்துதல். அமருக சதகத்தின் ஒரு பாடல். நேரில் வந்தால் ஊடல் வரும், உன் நினைவில் நின்றால் கூடல் வரும். எத்தனை தரம் உன்னை தழுவினாலும் நீ எதிர்த்து பேசாத ஏகாந்தம் இது. விளக்கம். எனைத்து என்றால் எவ்வளவு, அதாவது அளவற்ற. காயார் என்றால் சினம் கொள்ளார். சிறப்பு என்றால் மரியாதை அல்லது மேன்மை. நேரில் இருந்தால் ஏன் என்னை தொந்தரவு செய்கிறாய் என்று காதலன் கேட்கக்கூடும். ஆனால் நினைவில் தலைவிக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது. அவள் ஒரு நாளைக்கு 1000 முறை அவரை நினைத்தாலும் அவர் சலிப்பின்றி அவளது நினைவுக்குள் வருகிறார். என் எண்ணங்களுக்கு அவர் தடை போடாமல் இருப்பதே என் மீது வைத்திருக்கும் பேரன்பு என்று தலைவி நெகிழ்கிறாள். திருக்குறள் 1209. விளியுமென் நின்னுயிர் வேறல்ல மென்பார் அழியின்மை யாற்ற நினைந்து. பொருள். நாம் இருவரும் வேறல்ல, ஒரே உயிர், வேறு அல்லம் என்று அன்று சொன்னவர் இன்று என்னை தனியே விட்டுப் பிரிந்து அன்பு காட்டாமல் அழி இன்மை இருக்கிறாரே, அவரது அந்த இரக்கமற்ற தன்மையை நினைத்துப் பார்க்கும்போது என் இனிய உயிர் மெல்ல மெல்ல அழிகின்றது, விழியும். அன்று கொடுத்த வாக்குறுதியை இன்று அவர் மீறியதை எண்ணி தலைவி உயிரைத் துறக்க துணியும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம் அஷ்டபதி. ராதை. கிருஷ்ணனும் தானும் ஒன்றே என முன்பு உணர்த்திய கிருஷ்ணன் இப்போது தன்னை பிரிந்திருப்பதை நினைத்து ராதை வருந்துகிறாள். ஏக பிராண ஸ்வரூபேண ஆசீத் அசௌ மயா சக இதானீம் விகாய மாம் கதக தஸ்ய நிஷ்டுரதா மம பிராணான் ஹந்தி. விளக்கம். அவன் என்னோடு ஒரே உயிர் வடிவாக இருந்தான். இப்போது என்னை துறந்து போய்விட்டான். அவனது இந்த நிஷ்டுரத்தனம் என் பிராணனை கொல்லுகிறது. பிராணான் ஹந்தி. வள்ளுவர் இங்கே விழியும் என் நின்னுயிர் உயிர் அழியும் என்று சொல்வதையே ஜெயதேவர் பிராணான் ஹந்தி என்கிறார். காளிதாசரின் குமார சம்பவம். ரதிதேவி தன் கணவன் மன்மதனை பிரிந்தபோது இருவரும் ஒருவரே என்று சொல்லிக் கொண்டதை நினைத்து உருகும் காட்சியை காளிதாசர் விளக்குகிறார். அத்வைத்தம் பிரேம ஜல்பதி வியோகேது துவைத்தம் நிர்தயத்வம் ஸ்மருத்வா பிராணாக கண்டகதாக பவந்தி. விளக்கம். காதல் இருக்கும்போது நாம் ஒன்றே என்கிறான், பிரிவில் நாம் வேறு என்கிறான். அவனது இந்த தயையற்ற நிலையை நினைத்தால் உயிர் தொண்டைக்குழிக்கே வந்துவிடுகிறது. வள்ளுவர் இங்கே அழியின்மை யாற்ற நினைந்து அன்பில்லாத நிலையை மிகவும் நினைத்து என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த வழிகள் வழிமொழிகின்றன. ஸ்ருங்கார ரசம் விஸ்வாச பங்கபாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது வசன விப்ரலம்பம் எனப்படும், அதாவது சொல்லால் கொடுத்த நம்பிக்கையை செயலால் பொய்யாக்குதல். அமருக சதகத்தின் ஒரு பாடல். இருடல் ஓருயிர் என்றாய் அன்று இருதயம் இரண்டெனக் காட்டினாய் இன்று அன்பில்லாத உன் மௌனம் என் ஆயுள் கயிற்றை அறுக்கின்றதே. விளக்கம். விழியும் அழியும், வேறு அல்லம், நாம் இருவரல்ல ஒருவர், அபேதபாவம். அழியின்மை இரக்கம் அல்லது அன்பு இல்லாத தன்மை.
காதலில் மிக கொடுமையானது ஏமாற்றம். நாம் இருவரும் வேறு வேறு அல்ல என்று சொல்லி ஒருவரை முழுமையாக தன் வசப்படுத்திவிட்டு பிறகு அவரை பிரிந்து இரக்கமே இல்லாமல் இருப்பது ஒரு கொடிய செயல். அந்த இரக்கமற்ற நிலையை தலைவியால் ஜீரணிக்க முடியவில்லை. அதுவே அவளது உயிருக்கு உலை வைக்கிறது. திருக்குறள் 1210. விடாஅது சென்றாரை கண்ணினார் காண படாஅதி வாழி மதி. பொருள்: நிலவே, நீ நீடு வாழ்வாயாக. என்னை விட்டுப் பிரியாமல் என் நெஞ்சிலேயே எப்போதும் தங்கியிருந்து இப்போது நேரில் பிரிந்து சென்றிருக்கும் என் காதலரை நான் என் கண்களால் காணும் வரை நீ மறையாமல் படாஅதி இருப்பாயாக. இருளில் காதலனை தேடும் தலைவிக்கு நிலவின் ஒளி மறைந்தால் தன் நம்பிக்கை இருண்டுவிடும் என அஞ்சுவதைக் காட்டும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம் அஷ்டபதி. ராதை. சந்திரனை பார்த்து ராதை வேண்டுவதை அது தன் காதலனை காட்டும் கண்ணாடியாக இருக்க வேண்டும் என ஜெயதேவர் வர்ணிக்கிறார். ஹே இந்து, மா அஸ்தம் கச்ச யாவத் அகம் கிருஷ்ணம் பஸ்யாமி தவ லோகேன ஏவ மம மார்கதர்சனம் மா குரு அந்தகாரம். விளக்கம்: சந்திரனே, நான் கிருஷ்ணனை காணும் வரை நீ அஸ்தமனம் அடையாதே. உன்னுடைய ஒளியால்தான் என் வழி தெரிகிறது. இருளை கொண்டு வந்து விடாதே. வள்ளுவர் இங்கே படாஅதி வாழி மதி என்று சொல்வதையே ஜெயதேவர் மா அஸ்தம் கச்ச என்கிறார். காளிதாசரின் விக்ரமோர்வசீயம். தலைவன் புரூரவா நிலவின் ஒளியில் தன் காதலியின் முகத்தை தேடுவதையும் நிலவு மறைந்தால் தன் தேடல் முடிந்துவிடும் என வருந்துவதையும் காளிதாசர் விளக்குகிறார். யாவத் ந திருஷ்டா பிரியா தாவத் திஷ்டது சந்திரமாக தமசா நிருத்தம் ஜகத் யதி சக அஸ்தம் யாதி. விளக்கம்: காதலியை நான் காணும் வரை சந்திரன் அப்படியே இருக்கட்டும். அவன் மறைந்தால் உலகம் இருளால் மூடப்பட்டுவிடும். தமசா நிருத்தம். வள்ளுவர் இங்கே கண்ணினால் காண என்று குறிப்பிடுவதை காளிதாசரின் இந்த வரிகள் வழிமொழிகின்றன. ஸ்ருங்கார ரசம் சந்திர ஆலம்பன பாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது சகாய யாச்சகம் எனப்படும். அதாவது இயற்கையிடம் உதவி கோருதல். நிலவு பொதுவாக பிரிவில் இருப்பவர்களுக்கு நெருப்பாகத் தோன்றும், சந்திர தாபம். ஆனால் இங்கே தலைவி நிலவை ஒரு விளக்கைப் போல பயன்படுத்துகிறாள். அமருக சதகத்தின் ஒரு பாடல்: விண்ணில் நீயும் என் கண்ணில் அவரும் வேண்டும் மறைந்து விடாதே நிலவே என் மன்னவன் முகம் நான் பார்க்கும் வரை. விளக்கம்: விடாஅது பிரியாமல் மனதில், சென்றாரை நேரில் பிரிந்து சென்றவரை, படாஅதி மறையாதிருப்பாயாக, மதி சந்திரன். நிலவு மறைந்தால் இரவு முடிந்துவிடும் அல்லது இருள் சூழ்ந்துவிடும். தன் காதலன் எங்கே இருக்கிறான் என்று தேடும் தலைவிக்கு நிலவின் ஒளி ஒரு பிடிமானமாக இருக்கிறது. அவர் என் நெஞ்சை விட்டு போகவில்லை, ஆனால் என் கண்ணுக்குத் தெரியும்படி அவர் வரும் வரை நீ சாட்சியாக இரு என்று நிலவிடம் வேண்டுவது அவளது ஏக்கத்தின் ஆழத்தை காட்டுகிறது. இத்துடன் நினைந்தவர் புலம்பல் அதிகாரம் இனிதே நிறைவுற்றது. 121. நினைந்தவர் புலம்பல். அகக்கண்ணில் இறை தரிசனம். இந்த அதிகாரத்தில் தலைவன் பிரிந்திருந்தாலும் அவனது நினைவுகளிலேயே தலைவி வாழ்வதைச் சொல்கிறது. இது வெறும் பழைய நினைவுகளை எண்ணுவது அல்ல. ஒரு யோகி தன் இதய குகையில் இறைவனை தியானித்து அந்த தரிசனத்திலேயே திளைத்திருக்கும் மௌன தியானம் ஆகும். 1. நினைவே அமுதமாதல். தலைவரை நினைக்கும்போதே எனக்கு இன்பம் கிடைக்கிறது. அவரை மறந்தால்தானே வருத்தம் வரும். நான் அவரை ஒருபோதும் மறவதில்லை என்கிறார் தலைவி. குறை 1021. ஆன்மீக பொருள். இது அவிச்சின்ன ஸ்மிருதி அல்லது இடைவிடாத நினைவு. எனக்காக என்பதை விட்டுவிட்டு அன்பிற்குரியவருக்காக வாழத் தொடங்கும்போது தலைவன் நினைவே அவளுக்கு உணவாகவும் உயிராகவும் மாறுகிறது. இதுவே பக்தியின் முதிர்ந்த நிலை. 2. உள்ளத்தில் உறையும் தலைவன். இனர் விஷன். என் நெஞ்சில் அவர் எப்போதும் இருக்கிறார். அவர் அங்கிருந்து நீங்கினால்தானே நான் வருந்துவதற்கு. ஆன்மீக பொருள்.
பகவானை பெரிய காந்தமாகவும் பக்தனை சிறிய காந்தமாகவும் பார்த்தால் அவை எப்போதும் இணைந்தே இருக்கின்றன. தலைவியின் இதயம் இப்போது ஒரு கோயில் போல மாறிவிட்டது. புறக்கண்ணால் பார்க்க முடியாவிட்டாலும் அகக்கண்ணால் அவள் இறைவனை தரிசிக்கிறாள். 3. அகங்காரத்தின் தவிப்பு. அவரை நினைக்கும்போது நெஞ்சம் மகிழ்கிறது. ஆனால் அவர் நேரில் வராமல் மறைந்திருப்பது வேதனையை தருகிறது. ஆன்மீக பொருள். தலைவியிடம் இன்னும் அனுபவிக்க வேண்டிய சிறிது கர்ம பலன் பாக்கியிருக்கிறது. அதனால் அவளால் பேரின்பத்தில் நிலைத்து நிற்க முடியவில்லை. பகவான் வேண்டுமென்றே மறைந்திருக்கிறார். சகுண பிரம்ம லீலை. அப்போதுதான் அவளது கர்ம வினைகள் முழுமையாக நீங்கும். 4. மரணத்தைத் தவிர்க்கும் மருந்து. அவரைப் பற்றிய நினைவுகள் மட்டும் இல்லையென்றால் இந்த பிரிவின் துயரால் என் உயிர் எப்போதோ நீங்கியிருக்கும். ஆன்மீகப் பொருள். இறைவனை அடைய அன்பு ஒன்றே வழி. இந்த தவிப்பும் ஏக்கமுமே ஆன்மாவை புனிதம் பெறச் செய்கின்றன. இருவர் வேறு, உயிர் ஒன்று என்ற நிலையை அடைய இந்த தியானம் ஒரு நேரடி பயிற்சியாக அமைகிறது. முடிவுரை. நினைந்தவர் புலம்பல் என்பது சிற்றின்பத்தை போற்றும் பகுதி அல்ல. இது ஆத்மா தன் நான் என்ற அகங்காரத்தை காதலில் கரைத்து இறைநிலையை நோக்கி தகுதி பெறும் ஒரு ஆன்மீக தியானமாகும். தலைவி தலைவனுக்காக காத்திருப்பது என்பது ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவுக்காக ஏங்கும் தவம் போன்றது.